அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அதாவது போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டு கூட இந்த யூத பயங்கரவாதிகள் இன்றைக்கும் இஸ்லாமிய மக்களை கொன்றொழிக்கணுங்கிறத கங்கணம் கட்டிக்கிட்டு தங்களுடைய நாட்டு பிரஜைகளை பணைய கைதிகளாக ஹமாசிரத்தில் இருந்தும் அவங்கள மீட்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்காம இந்த மக்களை கொல்றதையே குறிக்கோளாக வச்சிருக்கிற இந்த யூத பயங்கரவாதிகளை என்ன செய்யணும்? ஐநா சபை குறுக்கிட்டு அவங்கள அடக்கணும். அந்த அடக்காத அந்த அவர்களை கண்டிச்சு எல்லா இடங்களிலும் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடந்துகிட்டே இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அநீதி, மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு. இதை தற்காப்புன்னு சொல்லி இந்த யூத பயங்கரவாதிகள் மக்களுக்கு மத்தியில பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற சில அரபு நாடுகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து கொள்ளும். தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. ஐநா சபையை தடுத்து நிறுத்து, ஐநா சபையை தடுத்து நிறுத்து. யூத பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்து, யூத பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. யூத பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்து, யூத பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்து. அப்பாவி பலஸ்தீன் குழந்தைகளை அப்பாவி பலஸ்தீன் குழந்தைகளை கொல்லுவதை தடுத்து நிறுத்து, கொல்லுவதை தடுத்து நிறுத்து. அப்பாவி பலஸ்தீன் மக்களை அப்பாவி பலஸ்தீன் மக்களை கொல்லுவதை தடுத்து நிறுத்து, கொல்லுவதை தடுத்து நிறுத்து. அநியாயமாக ஆக்கிரமிப்பு செய்த அநியாயமாக ஆக்கிரமிப்பு செய்த யூத பயங்கரவாதிகளை விரட்டி அடி, யூத பயங்கரவாதிகளை விரட்டி அடி. வாய்மூடி இருக்கிற அரபு நாடுகளே, வாய் மூடி இருக்கிற அரபு நாடுகளே, தட்டி கேளுங்கள், தட்டி கேளுங்கள், தட்டி கேளுங்கள், தட்டி கேளுங்கள். யூத பயங்கரவாதிகளை தட்டி கேளுங்கள், யூத பயங்கரவாதிகளை தட்டி கேளுங்கள். பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான். இந்த அநீதிக்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். இந்த உலகத்துல வாழுகிற மனித சமூகங்கள்ல யாரேனும் குரல் கொடுக்காட்டாலும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையா இருக்கும். அவனுடைய பிடிக்குள்ள இந்த எதிரிகள் சிக்காம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, போயிட மாட்டாங்க. அதிகமாக இந்த அப்பாவி மக்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.